Here right and left ventricle, both ventricles have thick walled because this ventricles bump out the blood with force away from the heart. Okay, then only it is thick walled, that ventricles. From right ventricles arises the pulmonary trunk. Okay, so which branches into two, that is right and left pulmonary arteries. This right and left pulmonary arteries supply deoxygenated blood to the lungs. Okay ma. So the left ventricle, this one is very longer and also narrower than right one. Okay, right ventricle oda left ventricle, it is longer and also very narrower, குறுகி இருக்கும். Then the wall is 3 times thicker than the right ventricle. The wall is very thicker comparing the right ventricle. Okay, then the left ventricle gives, that left ventricles, it gives rise to aorta. The left ventricles la irundhu da the aorta என்ன செய்து இந்த சைடா இருக்கு. ஓகேயா, this is that aorta. The oxygenated blood is supplied by that aorta. ஆக்சினேட்டட் பிளட்டு, அப்போது அயோட்டா வந்து எதை தான் சப்ளை பண்ண, ஆக்சினேட்டட் பிளட்டை. ஓகேயாம்மா. ஸோ ஆக்சினேட்டட் பிளட்டு சப்ளைடு பை தட் அயோட்டா டு வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பாடி. நம்ம உடம்புல உள்ள மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை, பியோர் பிளட்டை என்ன செய்யும், அயோட்டா எடுத்துகிட்டு போவோம். ஓகேயாம்மா. தென் the coronary arteries supply the blood to that heart. The coronary arteries என்ன சொல்லுதான், பேஸ் ஆஃப் த அயோட்டா. அயோட்டாவில் இருந்து அதனுடைய வலைப்பகுதியில் உருவாகக்கூடியது. ஓகேயா, அது வந்து என்ன பண்ணோன்னா பேஸ் ஆஃப் த அயோட்டா. திஸ் coronary artery supply the blood to the heart muscles. In your book heart only given, so you have to write it muscles also. Okay, so that coronary artery supply the blood to the heart muscles. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு, அது என்ன மசில்ஸு, கார்டியாக் மசில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பிளட்டை சப்ளை பண்ணுது. ஓகேயாம்மா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வால். தட் வால்ஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்? ஸோ வால்வ் இஸ் ஏ மஸ்குலார் ஃப்ளாப். ஓகேம்மா. இட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் பிளட்டை, இப்போ இங்கேருந்து ரைட்டு ஆரிக்கிளில் இருந்து பிளட்டை வந்து என்ன செய்யும், இந்த ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ணுற அலோவ் பண்ணோம். இங்கே இருந்து பேக்வேர்டில் என்ன செய்யாது, அலோவ் பண்ணாது. ஸோ ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட்டு, பின்னாடி ஃப்ளோ ஆகக்கூடாத அது தடுத்துரும். ஓகேயாம்மா. ஸோ தட் ஹார்ட் கண்டைன்ஸ் 3 types of valves. Okay, that valve is right auriculoventricular valve, left auriculoventricular valve, another one is semilunar valve. ஓகேயாம்மா. right auriculoventricular, left and semilunar valve. ஓகேயாம்மா. First one, the right auriculoventricular valve. It is located between the right auricle and right ventricle. It is located the right auricle and right ventricle, இந்த ரெண்டுக்கு இடையில. ஓகேயாம்மா. இதான் right auriculoventricular valve. Okay, so this thin triangular leaf-like structure, இந்த இடத்துல இருக்கக்கூடியது தின்னாக இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு ட்ரைகஸ்பிட் வால். அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர், ட்ரைகஸ்பிட் வால். ஸோ தட் ஏபிசஸ் ஆஃப் த ஃப்ளாப்ஸ் தட் ஹெல்டு தட் பொசிஷன் பை கார்டே டெண்டினே அப்படிங்கிற கார்டே டெண்டினே அந்த தசைனால் என்ன செய்யும், ஃப்ரம் தட் மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ் வால் ஆஃப் தட் பேப்பிலரி, அந்த பேப்பிலரி மசில்ஸோடு என்ன செய்யும், அந்த வென்ட்ரிக்குள்ளே வந்து அட்டாச் பண்ணும். ஓகேயாம்மா. ஸோ திஸ் அட்டாச்டு இன் தட் இந்த கார்டோ டெண்டினே அது வந்து என்னதுன்னா ஒன் ஆஃப் த மசில்ஸ், அது ஒரு தசை நீட்சி மாதிரி இருக்கும். ஓகேயா, இது வந்து வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த பேப்பிலரி மசில்ஸோடு அட்டாச் ஆகிருக்கும். ஓகேயா, அதான் இட்டு ஹெல்ட் இட் இன் தட் பொசிஷன், அந்த பொசிஷனில் அப்படியே அமைஞ்சிருக்கும், அந்த பேப்பிலரி தசையோடு சேர்ந்து அட்டாச் ஆகியிருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட் வி see that left auriculoventricular valve, it is located between the left ventricle. ஓகேயாம்மா, left ventricle. So this left ventricle and that
லெஃப்ட் ஆரிக்கிள் எப்படி இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் ரைட் ஆரிக்கிள் மாதிரி இந்த சேம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அண்டு லெஃப்ட் ஆரிக்கிள். ஸோ ஹியர் ஓகேயாம்மா. ஸோ இட் ஹாஸ் டூ cusps that is bicuspid or mitral wall. டூ cusp அதனால் bicuspidன்னு சொல்கிறோம். ஓகேயா. another name is called mitral wall. So mitral valve is located between the left ventricle and the left auricle. Okay, left ventricle and the left auricle. Then the third one is the semilunar valve. So it is the major arteries, that is pulmonary arteries and then aorta ரெண்டுக்கும் இங்கே இருக்கக்கூடியது. ஓகேயாம்மா. ஸோ திஸ் இஸ் த semilunar valves which prevent that bad flow of blood into the ventricle மறுபடியும் அலோ பண்ணாது வந்ததை. ஓகே. ஸோ தட் pulmonary and aortic semilunar valve, these are the pulmonary and aortic semilunar valve. ஏன்னா இந்த ரெண்டு இதுக்கும் ஓகே. the major arteries leave the heart have semilunar valve. ஓகே, semilunar valve. Then the types of blood circulation. Circulationல வந்து types இருக்குமா. So we see the types of circulation. Okay, so first you see that 3 types: systematic circulation, then pulmonary circulation, okay yama, then coronary circulation. 3. Okay yama. First, that blood circulates in our body. So oxygenated and deoxygenated bloods. So this circulation is 3 types. First one, systematic circulation. First one is systematic circulation. You know this is heart. You know that 4 chambers, auricle both side, here ventricle, this is right, this is left. Okay. Then left atrium, அதான் left auricle, then left ventricle here. Okay amma. Then this is systematic vein, this is aorta to systemic arteries. Okay amma. Then the circulation of oxygenated blood, okay amma, from the left ventricle, from the left, இந்த oxygenated blood ஆனது என்ன செய்யும், left ventricle இருந்து to the ஹார்ட்டுக்கு போகும், to various organs in our body. Okay, then after that the deoxygenated blood to the right atrium, right. Okay amma, here deoxygenated blood in the right atrium. First, oxygenated blood from the left ventricle to the left ventricle. First left ventricle இருந்து to the heart and that various organ of the body. After that the deoxygenated blood to that right atrium. So various parts of the பாடியில் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய deoxygenated blood ஆனது எங்கே வந்து ரீச் ஆகும், இங்கே ரைட் ஆரிக்கிள். ஓகே அம்மா, ரைட் ஆரிக்கிள் or right atrium. Okay, then that aorta is carries the oxygenated blood to all organs of the body. Already you know that. Okay, so this is the systematic circulation. Then pulmonary circulation, this is a pulmonary circulation. First starting the right ventricle, எங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம், here the right ventricle. Okay amma, starting from that right ventricle, that pulmonary arteries arises from that right ventricle and reaches from the lungs. இங்க இருந்து லங்ஸுக்கு போகும் with deoxygenated blood. ஓகே அம்மா, வித் deoxygenated blood எடுத்து லங்ஸுக்கு ரீச் ஆகும். தட் பல்மரி வெயின்ஸ் கலெக்ட் தட் ஆக்சிஜனேட்டட் blood. பல்மரி வெயின்ஸ் என்ன பண்ணும், பல்மரி வெயின்ஸ், இந்த வெயின்ஸ் ஆனது கலெக்ட் ஆக்சிஜனேட்டட் blood கலெக்ட் பண்ணி அப்படியே எங்கே கொண்டு ரீச் ஆகும், ஃப்ரம் த லங்ஸ் டு த சப்ளை ஆஃப் த லெஃப்ட் ஏட்ரியம். இங்கே கொண்டு சப்ளை பண்ணும். ஓகே அம்மா, இங்கே சப்ளை பண்ணு.
ஸோ pure blood. ஓகேயாம்மா, oxygenated blood in the left atrium of the heart. So this is the pulmonary circulation. Then coronary circulation, the supply of the blood to the heart muscles. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ், that is cardiac muscles. ஓகேயாம்மா, so that it is called coronary circulation. This is called coronary circulation. That cardiac muscles receives, the cardiac muscles எதை ரிசீவ் பண்ணோம்? only oxygenated blood from the coronary arteries and originate from that aorta arc. எதுலேருந்து இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேஸ் ஆஃப் த அயோட்டா. அயோட்டாவினுடைய அடியில் தான் என்ன செய்யும், இது வந்து உருவாகும். ஓகேயா, ஒரு வளைவு போன்றது. இதுக்கு பேர் தான் என்னது, coronary arteries. The deoxygenated blood from that cardiac muscles drains into the right atrium. எந்த ஏட்ரியம்? இங்கே ரைட் ஏட்ரியம். பை த coronary sinuses. coronary sinuses மூலம் இந்த கார்டியாக்ஸ் மசிலில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டு எங்கே போய் ரீச் ஆகும்? ரைட் ஏட்ரியம்.